என்ன சமையலோ என்ன சமையலோ. வெஜிடபிள் கோலாபுரி பண்ணலாம். அதுக்கு 2 ஆனியன் பொடியாக நறுக்கினது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, ஒரு 15 20 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், 1/4 கப் பீஸ், 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், ஒரு 10 காலிஃப்ளவர் சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். வெஜ் கோலாபுரிக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 கப்பு தேங்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு கொஞ்சம் மீடியமாக சினமன், பட்டை வந்து ஒரு 4 குச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 3லேருந்து 4 குச்சி. அப்புறம் பேடிகை சில்லின்னு சொல்லுவாங்க, இல்லை உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 மிளகாய், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. முதல்ல இந்த காயெல்லாம் ஒரு தண்ணியில் கொஞ்சம் வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் எண்ணெய் குத்தி நமக்கு கோலாபுரி மசாலாவுக்கு வேணுங்கிற மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன். இது நல்லா வறுத்துண்டாச்சு. இப்போ நல்லா அதை ஆற விட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். இப்போ அதே பேனில் வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கின்ட்டு அப்படியே இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ எல்லா மசாலாவையும் போட்டுடலாம். தனியா பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி தட்டை வச்சு மூடிடலாம். நல்லா கொஞ்சம் மசிய வேகட்டும் எல்லாம். இந்த காயெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருத்ததில் ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம். ஒரு 3/4 தான் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மசாலாலாம் இது கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ இது தனியாக எடுத்து வச்சிடுறேன். வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ண உடனே அப்புறமா இந்த காயை அதில் போட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா சேர்ந்து குக் ஆகணும். மசாலா நல்லா ஆறிடுத்து. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுத்து. இப்போ இந்த பேஸ்ட்டும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் இதோடு சேர்த்துடுறேன். மிக்சியில் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வேக வச்ச காயும் இதோடு சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் ஏற்கனவே இந்த காலிஃப்ளவரை வேக வச்சுருந்தேன். அதனால தான் முதல்ல மற்ற காயெல்லாம் வேக போடும்போது இதை போடலை. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அது தனியாக ஃபஸ்ட்டு வேக போட்டு அப்புறமா இதோட சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லா காயும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். உங்கள்கிட்ட பன்னீர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுத்து. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எதாவது உப்பு வேணுமான்னு பார்த்துக்கோங்க. காய் வெந்துடுதான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுது. எனக்கு உப்புலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். வெஜ் கோலாபுரி ரெடி ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.